திருவாக்கும் செய்கிரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம்கே மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் நம்பியே எப்பொழுதும் கைதொழுவேன் நான். முருகா 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 முருகா. தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை வேண்டி தற்காலத்தில் தாய் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிலையை மனதிலே வைத்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியலுக்கும் எந்த விதமான மாற்றம் வரும் என்பதை ஜோதிட ரீதியாகவும் கிரக அமைப்புகளின் அடிப்படையிலும் உங்களுக்கு ஓரொரு நிமிடங்களிலே விளக்க இருக்கின்றேன். முதலாக நாம் காணக்கூடிய ஒன்று, ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே நான் முதல்வராக வேண்டும், தான் முதல்வராக நீடிக்க வேண்டும், இப்படியெல்லாம் சில குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் முதலாக தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாளை மனதிலே கொண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1969ஆம் வருடம் திரு அண்ணா அவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்டது. அதை கருத்திலே கொண்டு அதனுடைய கிரக அமைப்புகளை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். அந்த நிலையிலே பார்க்கும்போது தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாளிலே விசாக நட்சத்திரம் துலா ராசியாக வந்திருக்கின்றது. அந்த விசாக நட்சத்திரம் துலா ராசியிலே அமர்ந்திருப்பதனால் தற்காலத்திலே குரு பகவானானவர் வக்ரம் பெற்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி துவக்கம் 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை 2017 வரை குரு பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்வதன் மூலமாக தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சில சிக்கல்கள் உருவாகி அரசன் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே பார்க்கும்போது தற்காலத்திலே நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான நிலைகள் உண்டு. அது மட்டுமல்லாது 2011ஆம் ஆண்டு முதலாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியானது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது.
2011ஆம் ஆண்டு 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் துவக்கம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்பிலே கேது திசையானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேது திசையானது 7 வருட காலம் நடக்கும். அது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அந்த கேது திசையிலே நடந்து கொண்டிருப்பதனால் கேது சாராம்சம் கொண்ட மக நட்சத்திரத்திலே பிறந்த நம்முடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தார். இருந்தபோதும் அவ்வப்போது கேதுவானவர் சில நன்மைகளையும் கெடுதல்களையும் புரியும் வண்ணம் ஆட்சியிலே சில குழப்பங்கள், வழக்கிலே வித்தியாசமான முடிவுகள் ஏற்பட்டு பதவி இழந்து பதவியை பெற்று திரும்பி பதவி கிடைத்தும் அந்த பதவியை தக்க வைக்க கொள்ள முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையிலும் இந்த கிரக அமைப்புகளின்படி கேது திசையானது 2018ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் வரை இருப்பதனால் அந்த கேதுவினுடைய தோஷம் தமிழ்நாட்டை பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த தோஷம் சந்தோஷமாக நல்ல நிலையிலே வர வேண்டுமென்றால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டுமென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இதைத் தொடர்ந்து நான் உங்களுக்கு தற்காலத்திலே காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கிரக நிலைகளை பற்றி அடுத்த நிகழ்விலே தொடர்பு கொள்கின்றேன். அதோடு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றமாக முன்னேற்றமாக ஏற்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.